ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வெரி குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு பீஃப் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1 kg பீஃப் வாங்கியிருக்கேன். சீரகம், சோம்பு, கசகசா, கொஞ்சமாக மிளகு சேர்த்து ஒரு வானொலியில் வறுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தேங்காய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா போடாதீங்க. தேங்காய் ஒரு 2 சில்லு தேங்காவை துருகிட்டு நம்ம அதையும் வறுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஏன்னா தேங்காய் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க, ப்ளைனாக கூட நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா அதில் நம்ம ஒரு சுருள் பட்டை சேர்த்துக்கோங்க, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இதை மைய அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு நம்ம அதுக்கு ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு விருப்பமான ஸ்பைசஸ் எடுத்துக்கோங்க. அதை போட்டு நல்ல ப்ரௌன் ஆனோடனே ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதில் நம்ம ஒரு 1.5 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து நம்ம இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போனோன்னே அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நம்ம அதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவிலே ஒரு அரை வெங்காயமும் ஒரு 2 தக்காளி அரைச்சி நம்ம அதையும் அதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம், நான் வதக்கி தான் சேர்த்துருக்கேன். அதையுமே வதக்கி அதில் சேர்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் வேணுன்றவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ நான் உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டேன், அது வீடியோ எடுக்கல, அதனால் தனியாக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கறியை மசாலா வாசனைலாம் போன பிறகு கறியை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுடுங்க. தண்ணி விட்டு நம்ம விசில் போட்டுடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், நம்ம பீஃப் கிரேவி எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு. இது இட்லி, தோசை, ரைஸ் எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பாய் பாய்.